திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டது, குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தியது என கடுமையாக விமர்சிக்கப்பட்ட அருண் ஐபிஎஸ் பல நாட்கள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டு தற்போது அதிகாரம் மிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையராக பெரும் எதிர்பார்ப்புடன் நியமிக்கப்பட்டு பின்னர் போதைப்பொருள் ஒழிப்பு விவகாரத்தில் விமர்சனங்களை சந்தித்தவர் அருண் ஐபிஎஸ். அதிகாரத்தை பயன்படுத்தி சவுக்கு சங்கர் உள்ளிட்ட பலர் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ததற்காக சென்னை உயர்நீதிமன்றம் அருணை கடுமையாக விமர்சித்திருந்தது. மேலும் கடந்த ஆட்சியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு சென்னையில் தாவேகா போராட்டம் பேரணி நடத்த அப்போது மாநகர காவல் ஆணையராக இருந்த அருண் மறுப்பு தெரிவித்ததாக தாவேகாவினர் குற்றம் சாட்டி வந்தனர். ஐபிஎஸ் அருண் மீதான அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அருணை பதவியில் இருந்து விடுவித்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது. இந்த நிலையில் ஒட்டுமொத்த மாநிலத்தின் அரசு துறைகளில் நடக்கும் முறைகேடுகளை கண்காணிக்கும் அதிகாரமிக்க பதவியான லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் ஐபிஎஸ் தாவேகா அரசால் நியமிக்கப்பட்டிருப்பது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வரும் புகார்கள், அரசு துறைகளில் டெண்டர் முறைகேடுகள், நிதி கையாடல்கள் போன்ற ஊழல்களை கண்டறிந்து முதற்கட்ட விசாரணை நடத்த அரசிடம் ஒப்புதல் பெற்று வழக்கு பதிவு செய்யும் அதிகாரம் இப்பதவிக்கு உள்ளதால் கடந்த ஆட்சியில் ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டதாக விமர்சிக்கப்பட்ட அருண் ஐபிஎஸ்ஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு இயக்குநராக நியமித்திருப்பது விசாரணைகள் நியாயமாக நடக்க உதவுமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காவல்துறையை கட்டுக்கோப்புடன் நடத்த அருண் போன்ற திறமையான அதிகாரி தேவை என முதலமைச்சர் விஜய்க்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அருண் மீதான விமர்சனங்களை விட அவரது திறமையை கருத்தில் கொண்டே இந்த பதவி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.